தாவேகா தலைவர் விஜய் சார்பா திருச்சியிலிருந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறதா அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கு காவல்துறை மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது ஒன்றும் முதல் தடவை நடக்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடியே தாவேகா தலைவர் விஜய் சார்பா அஜித்குமார் கஸ்டடி டெத்துக்காக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருந்தாங்க. அதுக்கும் 2-3 தடவை அனுமதி கேட்டும் காவல்துறை மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா நீதிமன்றத்தை நாடிதான் அனுமதியே வாங்கினாங்க. அதுவும் நேர கட்டுப்பாட்டோட அனுமதி கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா மதுரை மாநாடும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடக்க இருந்தது. அதுக்கும் காவல்துறை அன்றைய தேதியில நடத்தக்கூடாது அப்படின்னு அனுமதி மறுத்ததுனால அதற்கு முன்கூட்டியே ஆகஸ்ட் 22ஆம் தேதி தாவேகா விஜய் சார்பா 2வது மாநாடு நடந்து முடிந்தது. அதுக்கப்புறமா மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்ன தாவேகா தலைவர் விஜய் திருச்சியிலிருந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே முதல் பயணத்தை தொடங்க இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா அங்க மக்கள் அதிகமா கூட வாய்ப்பு இருக்கிறதுனால அங்க அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு காவல்துறை மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு இடத்தையும் தாவேகா சார்பா சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் காவல்துறை மறுப்பு தெரிவிச்சதுனால இப்ப திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே சுற்றுப்பயணத்தை தொடங்கலாம் அப்படின்ற ஆலோசனை தாவேகா சார்பா எடுக்கப்பட்டிருக்கு. இந்த தடவையும் காவல்துறை மறுப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னா நீதிமன்றத்தை நாடி அனுமதி வாங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுல விஜய் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் திருச்சி வந்திருந்தாங்க. அப்ப விமான நிலையம் அருகே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அப்படின்றதுக்காக புசி ஆனந்த் மேலையும் தாவேகாவினர் மேலையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு தாவேகா தலைவர் விஜய் கடுமையான கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அது மூலமா என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பல கட்சிகள் இந்த மாதிரி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாங்க. ஆனா அதை பார்த்துலாம் திமுக அரசுக்கு பயம் கிடையாது. தாவேகா சார்பா என்ன போராட்டங்களை முன்னெடுத்தாலும் காவல்துறையை வைத்து தடுத்துறாங்க அப்படின்னு கடுமையான கண்டனத்தை விஜய் தெரிவிச்சிருக்காரு.